உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனராக இருப்பவர் தான் முருகதாஸ். இவருடைய இயக்கத்துல தளபதி விஜய் தொடர்ந்து வெற்றி கண்டிருக்காரு. இதனாலேயே இவருடைய இயக்கத்துல நடிக்க பல நடிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் டாப் நடிகர்களான அஜித், விஜய், சூர்யா, விஜயகாந்த் என பலரையும் வச்சு படம் இயக்கியிருக்காரு. சமீபத்துல தளபதி விஜயுடன் 3வது முறையாக கூட்டணி அமைச்சு சர்க்கார் படத்தை இயக்கி அதில் மாபெரும் வெற்றியும் கண்டிருந்தாரு. அடுத்த இவர் யாருடன் இணைவார் என்ற எதிர்பார்ப்புல இருந்த ரசிகர்களுக்கு இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 166வது படத்தை இயக்க உள்ளார் என அதிகாரப்பூர்வ தகவல் வெளியானது. மேலும் இந்த படத்திற்கு சந்தோஷ் சிவன் ஒளிப்பதிவு செய்றாரு. இந்த படத்தின் இசையமைப்பாளர் அனிருத் என்பது சமீபத்துல தெரிய வந்தது. யோகி பாபு இந்த படத்துல இணைந்துள்ளார் என்ற செய்தி சமீபத்துல வெளியாகி இருக்கு. ஏற்கனவே முருகதாஸ் இயக்கிய சர்க்கார் படத்தில் நடித்திருந்தார் என்பதும் கூடுதல் தகவல். அதை தொடர்ந்து இந்த படத்தில் ரஜினிக்கு 2 ஜோடி என கூறப்படுது. அதில் ஒருவர் நயன்தாரா, மற்றொருவர் கீர்த்தி சுரேஷ் என கூறியிருக்காங்க. இருவரிடமும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருதாம். இன்னும் கூடிய விரைவில் முறையான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. தற்போது வெளியாகி இருக்கும் செய்தி என்னன்னா, பேட்ட படத்தில் ஆடை வடிவமைப்பாளராக பணிபுரிந்த நிஹாரிகா பசின் கான் இந்த படத்தில் காஸ்டியூம் டிசைனராக பணியாற்ற இருக்காங்களாம். இவரது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸின் புகைப்படம் ஒன்றை பகிர்ந்திருக்காங்க. இதில் தலைவரின் ட்ரையல் முடிந்து விட்டது என்று பதிவு செஞ்சிருக்காங்க. இதனால் சூப்பர் ஸ்டாரின் கெட்டப் என்னவாக இருக்கும் என்ற ஆவல்ல இருக்காங்க ரசிகர்கள். காரணம், ரஜினி நடிப்புல இறுதியாக வெளிவந்த பேட்ட படத்தில் தலைவர் ரஜினி கெட்டப் வேற லெவல் இருந்தது. அதற்கு முன் வயதான தோற்றமே எடுத்து நடித்து வந்த ரஜினி அந்த படத்தில் சவாலான வேடத்தில் நடித்து அசத்தி இருந்தாரு. மேலும் இளமை திரும்பதே பாடல் வேற லெவல் இருந்தது. நிச்சயம் முருகதாஸ் திரைப்பயணத்துல மிகப்பெரிய மைல்கல்லாக இருக்கும் என்றே கூறலாம். இந்த படத்திற்கான வேலைகள் போய்கொண்டிருக்கு. எப்படியும் இந்த படம் வேற லெவல்ல இருக்கும் என நம்பலாம்.